லைன் தமிழ் மீடியா முக்கிய செய்திகள். கம்பம் நகரில் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி நகராட்சி பணியாளர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். கம்பம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளது. இதில் சுமார் 1 லட்சம் பேர் வசித்து வருகின்றனர். கேரளாவின் எல்லை பகுதியில் கம்பம் நகர் அமைந்திருப்பதால் வர்த்தகம் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. அங்குள்ள 33வது வார்டு கக்கன் காலனியில் சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் கூலி தொழிலாளர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இந்த காலனியில் அடிப்படை வசதிகள் ஏதுமில்லை. குறிப்பாக சாக்கடை வசதி, சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் நகரின் முக்கிய பகுதியான எல்எஃப் ரோடு குடியிருப்பிற்கு என்ன வரி வசூல் செய்யப்படுகிறதோ அதே வரியை இங்கேயும் வசூல் செய்கின்றனர். அப்படி இருக்கும்போது இன்று 15ஆம் தேதி காலை கக்கன் காலனி பகுதிக்கு வந்த நகராட்சி பணியாளர்களை பொதுமக்கள் கண்டித்து பஸ் மறியல் போராட்டம் நடத்துவோம் என முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனவே அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நகராட்சி பணியாளர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் லைன் தமிழ் மீடியா செய்தி சேனலுடன். நன்றி, வணக்கம்.